तुतुकुड़ी के सिद्ध डॉक्टर पचईमल ने नीट परीक्षा दी, जिसका उद्देश्य सिद्ध उपचार के साथ एलोपैथी को एकीकृत करना था। उन्होंने युवाओं से असफलता के बाद उम्मीद न खोने का आग्रह किया और सीबीएसई मानकों के अनुरूप आयु सीमा और पाठ्यक्रम संशोधन की अपील की। एक लॉ ग्रेजुएट, उन्होंने 3 महीने तक नीट की तैयारी की, अपने आजीवन मेडिकल सपने को पूरा करने और जनता की सेवा करने का दृढ़ संकल्प लिया। உதவுற மாதிரி ஒரு வாய்ப்பை தருவார்னு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் அந்த நீட் எழுத வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். நீட் எழுதுற குழந்தைகள் தப்பான முடிவுகளுக்கு சில குழந்தைகள் போயிடுறாங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துல நீட் நம்மளால பாஸ் பண்ண முடியல, நமக்கு இது கிடைக்காம போயிருமோ அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னாச்சுன்னா, தயவு செய்து யாரும் அப்படியே ஒரு தப்பான முடிவுக்கு நீங்க போகாதீங்க. ஏன்னா எனக்கு வயசு 61 வயசுலயும் இந்த நீட் எழுதக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டியை நம்ம அரசு இன்னைக்கு தந்திருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு 17 வயசுல என்ன வந்துட போகுது, இன்னும் 4 வருஷம் நீங்க எழுதலாம், தப்பே இல்லை. அதனால நீங்க ஒரு தவறான முடிவுக்கு தயவு செய்து யாரும் போயிடாதீங்க. எல்லாருமே அந்த நீங்க படிச்ச புக்ல இருந்து தான் கொஸ்டின் பண்ண போறாங்க. அதனால அதை நீங்க படிச்சுனா கண்டிப்பா செலக்ஷன் ஆயிருவீங்க, அதுல எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் பார்த்த அளவுல இந்த பாட புத்தகங்களை இப்போ பாக்குறதுல இருந்து எனக்கு தெரிய வந்தது. ஆனா என்ன கொஞ்சம் அதிகமா இந்த சிபிஎஸ்சி சிலபஸை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த சமைச்சிருக்கிற கல்வியில இருந்து கொஞ்சம் தரத்தை வசதி நம்ம தமிழ்நாடு அரசு கொஞ்சம் அந்த சிபிஎஸ்சி சிலபஸுக்கு சமமா அந்த கொண்டு போனா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள குழந்தைகள் கண்டிப்பா நீட்ல எல்லாருமே செலக்ஷன் ஆயிடுவாங்க. அது எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதுபோக ஆல் இண்டியா லெவலில் உள்ள அந்த 15% கோட்டாவையும் இவங்க நிரப்பக்கூடிய தகுதி விடுவாங்க நம்ம பிள்ளை. அதனால அரசை நான் தலைவணங்கி வேண்டிக்கிறது என்னன்னா, சிபிஎஸ்சிக்கு எதிராக அந்த சிபிஎஸ்சி சிலபஸை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும். நீட்டு இல்ல வராம போயிடும், எடுத்துரும் வச்சிருங்கிற அந்த ஒரு எதிர்மறையான முறை அவங்களுக்கு உண்டு பண்ணாம நீட்டை தைரியமா போய் பேஸ் பண்ணுங்க அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்து விட வேண்டியது இந்த அரசோட கடமை அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். 61 வயசுல நீங்க இன்னைக்கு நான் நீட் எழுத போனாலும் அதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும், அந்த மருத்துவம் அப்படிங்கிறது எந்த வயசுல யாரு வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கும். அதனால